ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கான ஆனுவல் எக்ஸாம் தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இங்கே நான் சொல்ல போகிற டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக இருக்கும். உங்களோட எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு வந்து இங்கே உள்ள 1 மார்க்ஸை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த 1 வேர்ட்ஸை மட்டும் நம்பக்கூடாது. புக் பேக் தான் மெயின் எப்பவுமே 1 வேர்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக 4 மார்க்ஸ். ஓகே, அடுத்து நமக்கு 2 மார்க்ஸ் செக்ஷன் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 11ல் இருந்து 17 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வித்தவுட் சாய்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் இதிலிருந்து. அதுக்கடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடையளி. ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மார்க்ஸ் உங்களுக்கு அவார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னா கொஷின் நம்பர் 18லேருந்து 22 படிச்சிருங்க. வித்தவுட் சாய்ஸ் வந்து விடாமல் படிங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் சாய்ஸ் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் விட்ட கொஷின் வந்து எக்ஸாமில் வந்துடும். ஸோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால தான். அதுக்கடுத்து பாருங்கள், அடி பிறழாமல் எழுதுக. இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து புல்வெளி என தொடங்கும் பாடலை அடி மாறாமல் எழுதுக. இங்கே வந்து 6 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம் 23 அண்ட் 24 கொஷினுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அடி பிறழாமல் எழுதுக இந்த கொஷின்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த பாடலோட ஆசிரியர் யார் அதை எழுதணும். அதுக்கடுத்து அந்த பாடலோட தலைப்பு, ஓகேவா, அந்த பாடலோட தலைப்பு சேர்த்து நீங்கள் எழுதணும். அப்போ தான் மார்க் வந்து உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். ப்ளஸ் பார்க்க ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி 10 மார்க்ஸ் கொஷின். ஓகேவா, ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 10 அட்டன் பண்ணணும், 10 மார்க்ஸ் வரும். இங்கே கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸையும் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்கதையும் தரவு பண்ணணும். அப்போ தான் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த செக்ஷனில். அதுக்கடுத்து ஃபைனல் பார்ட், எவையேனும் ஒரு வினாவிற்கு விடையளி. ஓகேவா, ஒரு கொஷினுக்கு வந்து 6 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இருக்க 2 கொஷினையும் படிச்சுக்கோங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்த நிகழ்வை விளக்குக. அடுத்து பாதம் என்ற சிறு கதையை சுருக்கி எழுதுக. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்து கடித மார்க் கட்டுரை எழுதுக. இதுவும் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஒரு கொஷினுக்கு 6 மார்க். ஓகேவா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஷின் பேப்பரை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கிறது எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.